தெளிவா சொன்னார். அவர் பேசவே தேவையில்லை, அவரை பத்தி பேச தேவையில்லை. எவரை பத்தி? இந்த கருத்து சொன்னவரை பத்தி. ஏன்னா அவருக்கு மீடியா வெளிச்சம் இல்லைன்னா அவரை தமிழ்நாட்டு மக்கள் மறந்துடுவாங்க. ஏதாவது மக்கள் பணியை பத்தி பேச சொல்லுங்க, மக்களுக்கான திட்டங்களை பத்தி பேச சொல்லுங்க. டெல்டா மாவட்டத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈரப்பதத்தை வச்சு பெரிய விவாதம் நடந்து மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாயிருக்கு. விவசாயியுடைய வாழ்வாதாரம். அவர் டெல்டா மாவட்டத்துடைய மண்ணின் மைந்தனா இருக்கிறவரு. 22% இன்னைக்கு விவசாயிகள் வச்சுட்டு ரோட்ல குத்தி கிடக்கு. 18% தான் எடுப்போம்னு சொல்லி அரசு சொல்லுது. இதனால லட்சக்கணக்கான டன் இன்றைக்கு ரோட்ல நெல்மணிகள் வீணா போய் கிடக்கு. இதை பத்தி பேசி எதனால மக்களுக்கு நன்மைகள் செய்யறதை விட்டுவிட்டு இது ஆகாத பேச்சு, போகாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி அவருக்கு மீடியால நீங்க பேட்டியை போடலன்னா அவரை யாருன்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்பாங்க. அவர் ஏதாவது ஒரு மக்கள் பணி செய்ய சொல்லுங்க, அதுக்கப்புறம் மக்கள் தலைவர்களை பத்தி பேச சொல்லுங்க. கருத்து சொன்னவருக்கு பத்தி பேச வேண்டாம். கருத்துக்கு தான் சொல்றேன். முதல்ல மக்கள் பணி செய்து மக்களிடத்துல அவர் முதல்ல இதயத்துல இடம் பிடிப்பதற்கு முயற்சி செய்ய சொல்லுங்க. இப்படி போகாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி நான் அவரை இது பண்ணுவேன், இவரை இது பண்ணுவேன், அது இப்படி ஆகும், தற்கொலைக்கு சமானம், அதுக்கு சமானம், இதுக்கு சமானம், இவர்கிட்ட யாராவது கேட்டாங்களா? கேட்டா அதுக்கப்புறம் சொல்லுங்க. முதல்ல மக்கள் பணியில ஏதாவது டெல்டா மாவட்டத்துல நெல்மணிகள்லாம் அங்க போய் முதல்ல களத்துல இறங்கி விவசாயிகளுடைய பாதுகாவலராக காவேரி பாதுகாவலர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் செயல்பட்டாரு. விவசாயிகளுக்கு இன்றைக்கு குரல் கொடுத்தா மத்திய குழு இன்னைக்கு வர்றாங்க. அப்படி ஏதாவது மக்களுக்கு பயனடைகிற மாதிரி ஏதாவது பேசணும். நீங்க ஊடக வெளிச்சம் இருக்குன்றதுக்காக நான் போற வரவனை பூரா கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் வச்சா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகுறதில்லை. மக்களுக்கு எதுவும் நன்மைகள் ஏற்பட போவதில்லை. மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க கதை முடிஞ்ச கதை. ஒன்னே ஒன்று சொல்ல தெரியுமா? இந்த எக்ஸ்பைரி டேட் தெரியுமா? எக்ஸ்பைரி டேட் இந்த மெடிசன் இருக்கு பாருங்க. எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி அந்த மெடிசன் சாப்பிட்டா நமக்கு குணமாகும். எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறம் அந்த மருந்து சாப்பிட்டோம்னா அது விஷமாகும். அது மருந்தா விஷமான்றது பார்த்துக்கோங்க. எக்ஸ்பைரி டேட் பாலிட்டிஷியனை பற்றி விவாதிக்க